ஹலோ ஆல், வெல்கம். இன்னைக்கு ரேஷியோ பேஸ்ட் புல் கால் வெர்டிகல் ஸ்ப்ரெட் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து புல் கால் வெர்டிகல் ஸ்ப்ரெட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, புல் கால் வெர்டிகல் ஸ்ப்ரெட் எப்போ நம்ம கிரியேட் பண்ணணும், எப்போ வந்து கிரியேட் பண்ணால் நமக்கு எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் கொடுக்கும், புல் கால் ஸ்ப்ரெட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி ப்ரொடெக்டிவாக நம்ம எடுத்துகிட்டு போகிறது. ஓகே, ஸோ மார்க்கெட் வித்தின் அ டேயில் வந்து பிரேக் அவுட் ஆகலாம், இல்லை பிரேக் டவுன் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் வந்து நம்மளோட ஸ்ப்ரெட் வந்து எப்படி ப்ரொடெக்டிவாக கிரியேட் பண்ணுறது அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியை நம்ம ரெசிஸ்டன்ஸ் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி எப்போ நம்ம கிரியேட் பண்ண எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னா, எக்ஸ்பைரிக்கும் 7 to 10 டேஸுக்குள்ளே நம்ம கிரியேட் பண்ணோம்னா இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நான் இது ஆல்ரெடி ஒரு ஸ்ப்ரெட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் தான் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நான் இப்போ லைவ்லேயே உங்களுக்கு வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அண்ட் மோர் ஓவர் வந்து அது 7 to 10 டேஸ் இல்லை எக்ஸ்பைரிக்கு 7 to 10 டேஸ் முன்னாடி வந்து இந்த ஸ்ப்ரெட்டோட ப்ரீமியம் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து ஆல்ரெடி நான் ஒரு ஃபார்முலா பேஸில் அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ஸ்ப்ரெட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக இதோட அவுட்கம் எப்படி வரும் அப்படின்னா இதுதான். ஓகே, இதை ஃபஸ்ட்டு எக்ஸல் ஷீட் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஸ்பாட்டு, ஓகே, நம்ம வந்து எப்போ கிரியேட் பண்ண போகிறோமோ அந்த டார்கெட் ஸ்பாட்டு. ஸோ அந்த டார்கெட் ஸ்பாட்டுக்கு வந்து அண்டர்லைங் வேல்யூ இருக்கும்போது என்ன எக்ஸ்பெக்டட் டெல்டா வேல்யூ அண்ட் என்ன ப்ரீமியம் இருக்கும். ஸோ இதை தான் வந்து நான் முதல்ல வந்து கால்குலேட் பண்ணிக்கிறேன். ஸோ the ஃபஸ்ட் பிக்சர் சார்ட் வந்து மாடிஃபைடு புல் கால் வெர்டிகல் ஸ்ப்ரெட். ஓகே, இந்த செகண்ட் பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டிவ் புட்டும் இருக்கும், புட் அண்ட் ப்ரொடெக்டிவ் காலும் இருக்கும். ஸோ இந்த ப்ரொடெக்டிவ் புட் அண்ட் ப்ரொடெக்டிவ் கால் பேஸ் பண்ணி இந்த ரேஷியோ பேஸ்ட் புல் கால் வெர்டிகல் ஸ்ப்ரெட் தான் இந்த செகண்ட் பிக்சர். ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக வந்து லைவில் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஆல்ரெடி நான் வந்து எல்லா ஸ்ட்ரைக் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா டைம் லெந்தி வீடியோவாக இருக்க வேணாம் அப்படின்றதுனால இந்த மந்த் அண்ட் எக்ஸ்பைரி வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து 24,700 வேல்யூ வந்து ஸ்ட்ரைக் ரேட் வந்து எடுத்திருக்கேன் அண்ட் 24,600. ஸோ இந்த 24,700ல் 2 கால் வந்து செல் பண்ணுறேன் அண்ட் 24,600ல் 1 கால் செல் பண்ணுறேன். ஸோ இது வந்து நத்திங் பட் ரேஷியோ ஸ்ப்ரெட், கால் ரேஷியோ ஸ்ப்ரெட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு அடிஷ்னல் ஒரு கால் வந்து பை பண்ணிக்கிறேன். ஃபைனலாக வந்து இனி ஒரு புட் வந்து நான் பை பண்ணிக்கிறேன். ஓகே, இதுதான் ப்ரொடெக்டிவ் கால் அண்ட் ப்ரொடெக்டிவ் புட். இதை நான் வந்து லைவ்லேயே வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி அதோட வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடியாக மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி இது வந்து ரெசிஸ்டன்ஸ் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஆல்சோ 2 வீக்ஸ் ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கலாம். 7 to 10 டேஸுக்குள்ளே மார்க்கெட் இந்த பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே போகாது அப்படின்றது தான் நம்ம அசீவ் பண்ணி இந்த ஸ்ப்ரெட் எடுக்க போகிறோம். அப்படி ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே போனாலும் எஸ் ப்ரொடெக்டிவ் கால் இருக்குது அண்ட் சடன் பிரேக் டவுன் இருந்தாலும் ப்ரொடெக்டிவ் புட் இருக்குது. ஓகே, இப்போது 7 to 8 டேஸ் அப்படின்னு சொல்கிறதுனால மண்டே வந்து 6th of July. ஓகே, ஸோ நான் டைரெக்டாக வந்து என்ன பண்ணுறேன், ஓகே 17th of July எடுத்துக்கிறேன் அண்ட் அப்போ மார்க்கெட் வந்து 24,600 அந்த ரேஞ்ச் தான் நான் வந்து அசீவ் பண்ணிக்கிறேன். ஏன் 24,600 பண்ணுறேன்னா 24,800ல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை போட்டு பார்த்தீங்க, சார்ட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,800ல் இருக்குது அண்ட் மார்க்கெட் வந்து 24,800லேருந்து 25,000. ஓகே, ஸோ அதுதான் மேக்ஸிமம் திஸ் மந்த் மார்க்கெட் மூவ்மெண்ட் அப்பர் சைடு அப்படின்றத நான் கால்குலேட் டெக்னிக்கல் பேசிஸ் அனாலிசிஸில் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இந்த பர்டிகுலர் டேயில் February 17th அரௌண்ட் 24,600 ரேஞ்சில் இருக்கும்போது இந்த ஸ்ட்ரைக் ரேட்டில் இருக்கக்கூடிய ப்ரீமியம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் ஆல்ரெடியாக கால்குலேட் பண்ணி நான் சொன்ன மாதிரி கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபார்முலாஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பிங் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஃபார்முலாஸ் கொடுக்குறேன். பட் கரண்ட் ஸ்பாட் வந்து நமக்கு 24,270 இருக்குது. ஓகே, இந்த மார்க்கெட் வந்து 24,600 அந்த ரேஞ்சில் இருக்கும்போது தான் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து ப்ளாட் பண்ண போகிறோம். ஓகே,
ஸோ 24,600 ரேஞ்சில் ஸ்பாட்டுக்கு மூவ் ஆகுது, அண்டர்லைங் ப்ரைஸ் மூவ் ஆகுது அப்படின்னா ஸோ அரௌண்ட் 330 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகணும். ஓகே, இப்போ கரண்ட் டெல்டா பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்குக்கு ஓகே 24,700க்கு 0.31 இருக்குது, 24,600க்கு 0.36, 25,000க்கு 0.17 இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து 24,600 டார்கெட் ஸ்பாட்டுக்கு மூவ் ஆகும்போது இதோட எக்ஸ்பெக்டட் டெல்டா வேல்யூ வந்து இதுவாக இருக்கலாம். இதெல்லாம் அப்ராக்சிமேட், நாட் மச் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ 10% டீவியேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ டெல்டா வந்து இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸுக்கு மூவ் ஆகும்போது ஓகே ப்ரீமியம் இந்த இதுதான் வந்து எக்ஸ்பெக்டட் ப்ரீமியம். பட் நான் ரேஞ்ச் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ 250, 280, 280 to 310. இது லாஸ்ட்டு இது வந்து 80 to 110 இருக்கலாம். நம்ம இப்போ வந்து டைரெக்டாக இது சார்ட்டுக்கு போயிடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து இதில் அப்ளை பண்ணிடுறேன். லோ ரேஞ்ச் வேல்யூ எடுத்துடுறேன். 250, 280, 80, 250, 280, 80 அண்ட் இந்த புட் வேல்யூ வந்து உங்களுக்கு 5 இருக்கும். அப்போ ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடியாக வந்து மோர் தேன் 300 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிருக்கும்போது இதோட வேல்யூ வந்து கம்ப்ளீட்டாகவே ரெடியூஸ் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஒரு பே ஆஃப் சார்ட் கிடைக்கும். ஓகே, நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது என்ன பேசிஸில் க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த ரெண்டையும் எடுத்து விட்டுறேன். ஓகே, இந்த ரெண்டு ப்ரொடெக்டிவ் கால், லாங் கால் ரெண்டையும் எடுத்து விட்டுறேன். நம்ம முதல்ல என்ன பண்ணியிருக்கோம், ஒரு கால் ரேஷியோ ஸ்ப்ரெட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த கால் ரேஷியோ ஸ்ப்ரெட்டு அதோட ப்ராஃபிட், மேக்ஸிமம் ப்ராஃபிட் 20,000. பட் நமக்கு மேக்ஸிமம் லாஸ் வந்து அன்லிமிட்டட். ஸோ எப்போவுமே அன்லிமிட்டட் லாஸ் வச்சு நமக்கு எந்த ஸ்ப்ரெட் க்ரியேட் பண்ணாலும் சேஃபாக இருக்க முடியுமா அப்படின்னுள்ளது ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ப்ரொடெக்டிவ் கால் இமீடியட்டாக வந்து வாங்கிடுறோம். ப்ரொடெக்டிவ் கால் வாங்கினாலே உங்களுக்கு மேக்ஸிமம் லாஸ் வந்து டிஃபைன் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருக்குது. 24,800 to 25,000 இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும் மந்த்லி ஃபார் ஜூலை சீரீஸுக்கு. இதுதான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பேஸ்ட் ஆன் டெக்னிக்கல் அனாலிசிஸ். 24,940 வரைக்கும் இருந்துச்சுன்னா நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகே, ஸோ அண்ட் மேக்ஸிமம் லாஸ் வந்து இது மினிமலாக தான் இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட் எவ்வளோ தான் நீங்கள் கீழே வந்தாலும், ஏன்னா ரெசிஸ்டன்ஸில் வந்து இமீடியட்டாக வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகலாம், இல்லை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் ஆகி கீழே வரலாம், இல்லை ஒரு கன்சல்டேஷனில் இருக்கலாம். மார்க்கெட் கன்சல்டேஷன் ஆர் உங்களுக்கு வந்து பிரேக் டவுன் ஆகி கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு கவலையே வேணாம். இந்த பர்டிகுலர் ஸ்ப்ரெட் வந்து உங்களுக்கு லாஸே கொடுக்காது. இன்கேஸ் 25,000 பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா எஸ் உங்களுக்கு மினிமம் லாஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடியாக ப்ரொடெக்டிவ் புட்டு கால் இருக்கிறதுனால டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு லாஸ் வந்து பிக் லாஸ் வராது, உங்களுக்கு கண்ட்ரோலபிள் லாஸில் தான் இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் புட் வாங்கும்போது இன்கேஸ் மந்த்லி எக்ஸ்பைரிக்கு ஒரு ஷார்ப் பிரேக் டவுன் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் புட் வந்து உங்களுக்கு வந்து ஹியூஜ் ப்ராஃபிட்டை கொடுக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரேஷியோ பேஸ்ட் புல் கால் வெர்டிகல் ஸ்ப்ரெட். ஓகே, இதுக்கு வந்து நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய அமௌண்ட் வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து 90,000 to 1 lakh. இதோட பிஓபி வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் வந்து மோர் தேன் 80%. ஏன்னா நம்ம ஆல்ரெடியாகவே வந்து வாங்கக்கூடிய ஏரியா வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் வந்து இது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருக்கிறதுனால கன்சால்டேஷன் இருக்கும், இல்லை வந்து உங்களுக்கு வந்து டவுனில் வரலாம். ஒரு பிரேக் அவுட் வந்துச்சுன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய 25,000 கால் வந்து உங்களோட ஸ்ப்ரெட்டை வந்து செக்யூர் பண்ணிக்கும் பெரிய லாஸ் இல்லாமல். அப்படி இல்லை அப்படின்னா டவுனில் வந்துச்சுன்னா உங்களோட இருக்கக்கூடிய ப்ரொடெக்டிவ் புட் வந்து உங்களுக்கு பிக் பெனிஃபிட்டை கொடுக்கும். அதர்வைஸ் டெஃபினட்டாக வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்ப்ரெட் வந்து உங்களுக்கு ஒரு டீசென்ட் ப்ராஃபிட்டை கொடுக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து முதல்ல பேக் டெஸ்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஓகே, இது வந்து எந்த பெரிய லாஸ்லாம் கொடுக்காது. நேக்கட் கால் ஆர் நேக்கட் புட் டேரெக்டாக வாங்குறதுக்கு இது வந்து உங்களுக்கு சேஃபாக இருக்குது. அண்ட் டீசென்ட் ப்ராஃபிட் வந்து ஒரு 7 to 10 டேஸுக்குள்ளே கிடைக்கணும் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்ப்ரெட்டை நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். நான் யூஸ்வலாக வந்து ரேஷியோ ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணுவேன். ப்ளீஸ் ரிமெம்பர், நீங்கள் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் மார்க்கெட் வந்துச்சுன்னா மட்டும் இந்த ஸ்ப்ரெட்டை யூஸ் பண்ணுங்கள். இன்பிட்வீன் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா மார்க்கெட் டவுன் சைடில் வந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. அப் சைடில் போச்சுன்னா உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ப்ரொடெக்டிவ் கால் வந்து பெருசாக வந்து பெனிஃபிட் கொடுக்காது. ஏன்னா டைம் டிகேல போயிடும். ஏன்னா இதை ஸ்ப்ரெட் வந்து பேசிக்கலி டைம் டிகே பேஸ்ட் ஸ்ப்ரெட். ஓகே, ஸோ கரெக்டான ஏரியாவில் 7 to 8 டேஸுக்கு முன்னாடி மந்த்லி எக்ஸ்பைரிக்கு முன்னாடி மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை ரீச் ஆகிற இடத்துல இருந்துச்சு 24,600 ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்ப்ரெட்டை யூஸ் பண்ணுங்கள். வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஓகே, அண்ட் தென் ஐ வில் ரெஸ்பாண்ட். உங்களை ஃபார்முலாஸ் ஆர் வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணுனாலும் நீங்கள் அதில் கமெண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.